ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க. எந்த ஒரு ஃபுட்டையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் போடுறேன். எனக்கு கொஞ்சம் நேத்து சாதம் மிச்சமாயிடுச்சு. அது தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன். அத தான் நாங்க இப்ப தாளிச்சு சாப்பிட போறோம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தயிர் சாதம் மாரியே இருக்கும். எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு கடாய சூடு பண்ணி, எண்ணெய் ஊத்தி, கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. அப்புறம் தக்காளி வந்து உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாரி போட்டுக்கோங்க. நெறைய புளிப்பு வேணும்னா நெறைய தக்காளி போடணும். கொஞ்சமா போதும்னா கொஞ்சமா போட்டு வதக்கிக்கணும். அது வதங்கிட்டு இருக்கும்போதே உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா நல்லா வதங்கிடும் சீக்கிரம். அதோட வந்து மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம பழைய சாதம் வந்து புழிஞ்சு வச்சிருக்கணும். அந்த தண்ணீலருந்து எடுத்து புழிஞ்சு வச்சிருக்கணும். அந்த பழைய சாதத்தையும் போட்டு, அந்த சாதத்துக்கு தகுந்த மாரி கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கே உங்களுக்கு வந்து கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கும். ஆனா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, தயிர் சாதம் சாப்பிடுற மாரியே இருக்கும். நல்லா இருக்குங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா இறக்கும்போது கொத்தமல்லி தழை தூவி இறக்கி சாப்பிட்டோம்னா செம்மையா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என் வீடியோஸ் புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.